श्रीरंगवीर रघुपुंगवेदमूली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधम शेषाचले सुचिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியாருடைய பிரணாமங்கள். வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்தியதிகரணம் பார்த்துட்டு இருக்கோம். ஜென்மாத்தியதிகரணத்தில் பராத்து தத்ஸ்ருதேஹ கிருதப்பிரயத்னாபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்தௌ அவையர்த்தியாதிபியா இதி ஆத்மனேவ கர்த்திருத்வம் பரமபுருஷ அனுமதி சககிருத்தம் இத்தியுக்தம். கடைசியாக இதான் பார்த்தோம். கர்த்திருவம் என்பது ஆத்மாவுக்குத்தான் சம்பவிக்கும். அது கர்த்திரு அதிகரணத்தினுடைய சித்தாந்தம். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்றது மூலமாக இந்த கர்த்திருவமானது ஆத்மாவுக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. கர்த்திருவம் ஆத்மாவிற்கு சித்திக்கும். இந்த கர்த்திருவமானது பரமபுருஷாயத்தம், பரமபுருஷனுக்குத்தான் சம்பவிக்கும் அப்படின்றபடி கர்த்திருவ விஷயத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே அம்சோ நானாவியபதேசாத் அந்யதாச்சாப்பி தாசகிதத்வாத் தாசகிதாவாதி துவம் அதீயத ஏகே மந்திரவர்ணாத் அபிச்ச ஸ்மரியதே பிரகாஷாதிவத்து நைவம் பரஹ ஸ்மரந்தி ச இதி அனீஷயா சோஷதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யதி அன்யமீஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகः க்ஷரந்து அவித்யா ஹி அமிர்தம் து வித்யா வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யः பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தः ந பாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிச்சாகஷீதி ஞாக்ஞௌ துவௌ அஜௌ ஈஷனீஷௌ பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்வமேதி யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி சகாரணம் கரணாதிபாதிபः நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபः யஸ் சர்வஜ்ஞः ச சர்வவித் பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபலக்ரியா ச நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் நித்யானாம் பகூனாம் சேதனானாம் யஹ ஏகஹ நித்யः சேதனः காமான் விததாதி இத்யர்த்தः பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் இத்தியாதிஷு பிரத்யேகாத்மனः பரமாத்மனश्च கர்மவஷ்யத்வேன சோசித்ருத்வேன அசார்வஜ்ஞத்வேன உபாசனாயத்த முக்தித்வேன நிரவத்யத்வேன சர்வஜ்ஞத்வேன சத்யசங்கல்பத்வேன சர்வேஸ்வரத்வேன சமஸ்த கல்யாண குணாகரத்வாதினா ச ஸ்வரூப ஸ்வபாவ நானாத்வ வியபதேசாத். இப்போ இது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பராயத்தாதிகரணத்தில் ஜீவனுடைய கர்த்திருவம் பரமாத்மாயத்தம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கர்த்திருவமானது பரமாத்மாவிற்கு பொருந்தும் அப்படின்னால் மறுபடியும் ஒரு கேள்வி வருது. ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான அபுருஷார்த்த சம்பந்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பரமாத்மாவிற்கும் பொருந்தாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். ஜீவனுடைய கர்த்திருவம் பரமாத்மாயத்தம். அப்போது பரமாத்மாவிற்கு அதீனமாக இருக்கக்கூடியதான இந்த கர்த்திருவத்தினால இந்த ஜீவனுடைய கர்த்திருவம் பரமாத்மாயத்தமாக இருந்தால் ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய அபுருஷார்த்தங்கள் எல்லாமே பரமபுருஷனுக்கும் பொருந்தாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால்
அதுக்கு இந்த அதிகரணத்தின் மூலமாக பதில் சொல்கிறார். அடுத்த அதிகரணம், அதாவது 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம் கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம் அப்படின்னு அதிகரணம். அந்த அதிகரணம் ரொம்ப பெரிய அதிகரணம். அம்சாம்சி பாவத்தை சொல்லக்கூடியது. ஜீவன் பரமாத்மாவிற்கு ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அம்சாம்சி பாவத்தை சொல்லக்கூடியதான அதிகரணம் இது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் உதாரணமாக பாஷ்யக்காரர் இங்கேயும் காட்டுறார். அதில் பாருங்க, அம்சோ நானாவியபதேசாத் அந்யதா சாப்பி தாசகிதாவாதித்வம் அதீயத்தை ஏகே அப்படின்னு முதல் சூத்திரம். இப்போது ஜீவன் பரமாத்மாவினுடைய அம்சம், அம்சாம்சி பாவமானது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்றத சொல்லி மந்திரவர்ணாத் அபிச்ச ஸ்மரியத்தே பிரகாஷாதிவத்து நைவம் பரஹா ஸ்மரந்திச்ச இந்த மாதிரியான சூத்திரங்களின் மூலமாகவும் அனீஷையா சோஷதி முக்கியமானஹா. அப்போது பரமாத்மா என்பவன் சர்வஜனாக இருக்கிறான், ஜீவன் என்பவன் அசார்வஜனாக இருக்கின்றான். அதே மாதிரி அனீஷையா ஈசன் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கிறபடியினால சோஷதி இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கின்றான். யதா பஷ்யதி அந்யம் ஈஷம் அஸ்ய மகிமானமிதி வீதசோகா துஷ்டம் யதா பஷ்யதி எப்பொழுது இவனுடைய தன்மைகளை தெரிந்து கொள்கின்றானோ அப்போது இவனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு வீதசோகா பரமாத்மாவனுடைய தன்மையை தெரிந்து கொண்டு வீதசோகா சோகத்திலிருந்து விடுபடுகிறான். க்ஷரந்து அவித்யா ஹி அமிர்தந்து வித்யா வித்யா வித்யே ஈஷத்தே வித்யை பிரம்ம வித்யை. க்ஷரந்து அவித்யா, அவித்யா என்பது அழியக்கூடியது, அதாவது கர்ம சம்பந்தம் என்பது அழியக்கூடியது. அமிர்தம் என்பது பிரம்ம வித்யினால் தெரிந்து கொள்ளக்கூடியதான மோக்ஷ விசாரம். மோக்ஷ விசாரம் என்பது மோக்ஷானந்தம் என்பது அழியாமல் இருக்கக்கூடியது. வித்யா வித்யே ஈஷத்தே யஸ்து சஹ அந்யா யஹா வித்யா வித்யே ஈஷத்தே எவனொருவன் வித்யையும் அவித்யையும் அடக்கி ஆளுகின்றானோ சஹ அந்யா அவன் யார்? அவன்தான் பரமாத்மா. பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாக்கியம் கிஞ்சன வேத நாந்தரம். பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா, பிராஜ்ஞேன இந்த ஆத்மாவானது தானாகவே எம்பெருமானை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டவன். ந பாக்கியம் கிஞ்சன வேத, வேறு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதான அவசியம் இல்லை. தயோரண்ய பிப்பலம் சுவாதுவத்தி அனஷ்டனன்யோ அபிச்சாக்கஷீதி. இந்த ஸ்ருதி வாக்கியம் நமக்கு தெரியும். ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு கிளையில் 2 பட்சிகள் உட்கார்ந்துருக்கு. அந்த 2 பட்சிகளில் ஒரு பட்சி புழு பூத்த ஒரு பழத்தை சாப்பிட்றது, மற்றொரு பட்சி அந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியதான அந்த பறவையை பார்த்து கொண்டு இருக்கின்றது. இப்போ பார்த்துட்டு இருக்க பறவைக்கு எந்த விதமான கஷ்டமும் வரப்போகிறது இல்லை, சாப்பிட்ற பறவைக்கு தான் கஷ்டம் வரும். அதனால் தயோஹோ அந்யஹா, அதாவது துவாசுபர்ணா சைஜாஷகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்து தயோரன்ய பிப்பலம் ஸ்வாது அத்தி. தயோஹோ அந்யஹா பிப்பலம் ஸ்வாது அத்தி. பிப்பலம்ன்ற ஒரு பழத்தை நன்றாக ஸ்வாது நன்றாக அத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அனஷ்டன்னு அந்யஹா சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த மற்றொரு பட்சியானது அபிச்சாக்கஷீதி எந்த ஒரு கஷ்டத்திற்கும் ஆளாகவில்லை. பிப்பலம்னா கர்ம பலம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஞாக்ஞௌ துவௌ அஜௌ ஈசனீஷௌ. ஞாக்ஞௌ துவௌ, ஞஹா பரமாத்மா, அக்ஞஹா ஜீவாத்மா. இதில் ஒருத்தன் ஈசனாக இருக்கான், இன்னொருத்தன் அனீசனாக இருக்கான். பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டா ததா தேன அமிர்தத்வமேதி. பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா. இங்கே பாருங்க, பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச, பிருத்தக்கு ஆத்மானம் தன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை, பிரேரிதாரஞ்ச மத்வா தன்னை ஒரு காரியத்திலே தூண்டுகிறவனை,
இந்த காரியத்தை செய், இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய பிரேரிதா தூண்டுகின்றவனை மத்வா நன்றாக அறிந்து கொண்டு ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்துவம் ஏத்தி அவனை தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே மிக மகிழ்ச்சியுடன் தேன அமிர்தத்துவம் ஏத்தி அவனால் அமிர்தமானது அடையப்படுகிறது. யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம். அதாவது கர்த்தாவாக இருக்கக்கூடியதான ஈசனாக இருக்கக்கூடிய புருஷனான பிரம்மயோனியாக இருக்கக்கூடிய இவன் பார்க்கின்றான். ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதி. அப்பொழுது அனைத்து விதமான புண்ணிய பாப்பங்களிலிருந்து விடுபட்டவனாக பரமாத்மாவோடு சாமியமாக இருக்கக்கூடியதான நிரஞ்சன பரமம் சாமியம் என்று சொல்லக்கூடியதான குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபத்தை அபகர பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்யகாம சத்யசங்கல்பா என்று சொல்லக்கூடியதான குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபத்தை இவன் அடைகின்றான். பரமம் சாமியம் உபைத்தி. சகாரணம் கரணாதிபாதிபா. சகாரணம் அவன்தான் காரணபூதன். கரணாதிபாதிபா கரணம்னா இந்திரியம்னு அர்த்தம். கரணஸ்ய அதிபா இந்திரிய அதிபா ஜீவன். இந்திரியங்களுக்கு அதிபனாக இருக்கக்கூடியவன் ஜீவன். ஜீவனுக்கு அதிபனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. ஜீவஸ்யாபி அதிபா கரணஸ்ய அதிபா ஜீவா ஜீவஸ்யாபி அதிபா. இப்படி புரிஞ்சுக்கணும். கரணஸ்ய அதிபா ஜீவா ஜீவஸ்யாபி அதிபா பரமாத்மா. அப்போ சகாரணம். நட்டாஸ்ய கஷ்டித்து ஜனிதா நச்சாதிபா. அவனுக்கு பரமாத்மாவுக்கு கஷ்டித் ஜனிதா ந அவனை உண்டு பண்ணக்கூடியவன் என்பது இல்லை. அது மட்டும் இல்லை, நச்ச அதிபா அவனை காட்டிலும் மேற்பட்டவனும் இல்லை. யா சர்வஜ்ஞா சர்வவித்து. எவன் சர்வஜனாக இருக்கிறானோ அவன் சர்வவித்தாவும் இருக்கிறான். எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து. சர்வஜ்ஞா சர்வவித்து. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா சர்வம் வேத்தி இது சர்வவித்து. ரெண்டுத்துக்கும் இருக்குது. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா சர்வம் சாமானியதையா ஜானாதி இது சர்வஜ்ஞா சர்வம் விசேஷத்தையா வேத்தி இது சர்வவித்து அப்படின்னு ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும். சர்வஜ்ஞானாலே அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம். சர்வவித்துனாலே அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம். எஸ் சர்வஜ்ஞா ச சர்வவித்து. எவன் அனைத்தையும் சாமான்யமாக தெரிந்து கொண்டிருக்கின்றானோ அவனே அனைத்தையும் விசேஷமாகவும் தெரிந்து கொண்டவனாக ஆகிறான். அவன் கண்டிப்பாக பரமாத்மாவாக தான் இருக்க முடியும். பராஸ்ய சக்திர் விவிதைவ சுரியத்தே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியாச்ச. பர அஸ்ய சக்தி விவிதா ஏவ சுரியத்தே பலவிதமாக ஸ்ரூயத்தை கேட்கப்படுகிறது. ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியாச்ச. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 குணங்கள் ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஸ்பஷ்டமாகவே சில ஸ்தோத்திர கிரந்தங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீகுணரத்ன கோஷம் இந்த மாதிரியான கிரந்தங்கள், ரங்கராஜஸ்தவம் இது மாதிரியான கிரந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷாட்குண்யாத் வாசுதேவா அப்படின்னு ஸ்பஷ்டமாக நிரூபிச்சிருப்பார். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். இப்போ பரமாத்மா என்பவன் எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், கர்ம சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த கிரியையும் இல்லாதவன், சாந்தன், நிரவத்தியம் எல்லை இல்லாதவன், நிரஞ்சனம் அப்பழுக்கற்றவன் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாத்தி காமான். அதுக்கு பாஷ்யக்காரே அர்த்தம் சொல்லிட்டார். ஏதாவது தப்பு தப்பாக அர்த்தம் பண்ண போகிறீங்கன்றதுக்காக தான் பாஷ்யக்காரே சொல்லிட்டார். நித்யானாம் பகூனாம் சேதனானாம். நித்யானாம் அப்படின்னா ஜீவன் அர்த்தம். நித்யானாம் பகூனாம் சேதனானாம் அப்படின்னா ஜீவானாம். யா ஏகா நித்யா சேதனா காமான் விருதாத்தி. எவன் ஒருவன் காமான் விருதாத்தி காமான் விருதாத்தி அதாவது இவனுடைய ஆசைகளை அவன் நிறைவேற்றுகிறான் அப்படின்னு இருக்கு. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். இது நாராயண சூக்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். பதிம் விஸ்வஸ்ய பதி ஈஸ்வரகும்
சிவமச்சுதம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை, அப்படிப்பட்ட அச்சுதனை, சிவசப்தத்தினால மங்களம்னு அர்த்தம், அப்படிப்பட்ட மங்களகரமான ஸ்வரூபம் உள்ளவனை இத்தியாதிஷு பிரத்யேகாத்மனः பரமாத்மனश्च கர்மவசியத்வேன சோசித்ருத்வேன அசார்வஜ்ஞத்வேன உபாசனாயத்தம் முக்தித்வேன, இப்படிப்பட்டதான பிரத்யேகாத்மாவை அதே மாதிரி பரமாத்மாவிற்கும் இந்த மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்களின் மூலமாக பிரத்யேகாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் கர்மவசியமாக இருக்கிறபடினாலையும் சோசித்ருத்வேன அது சோகத்தில் மூழ்கி இருக்கின்றபடினாலையும் அசார்வஜ்ஞத்வேன சார்வஜ்ஞனாக சர்வஜத்துவம் இல்லாதபடினாலையும் ஆனால் உபாசனாயத்த முக்தித்வேன உபாசனத்துக்காக ஒரு மோட்சத்தையும் ஒரு மோட்ச சாதனமான பக்தி பிரபத்தி இவைகளையும் கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்ட பிரத்யேகாத்மாவுக்கு பரமாத்மாவானவன் நிரவத்தியனாகவும் சர்வஜனாயும் சத்தியசங்கல்பனாயும் சர்வேஸ்வரனாயும் சமஸ்த கல்யாண குணாகரனாயும் இருக்கக்கூடிய ஸ்வரூப ஸ்வபாவ நானாவியபதேசார், இப்படிப்பட்டவன், இது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், இது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம், இப்படியெல்லாம் இருக்கிறபடியினால ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் அம்சாம்சி பாவம் என்பதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு என்பது இல்லை. தயோரேவ தத்துவமசி அயமாத்மா பிரம்ம யோ அசௌ சோஹம் யோஹம் சோசௌ அத யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ அசௌ அந்யஹ அஹமிதி ச ந ச வேத அகிருஷ்ணோ ஹ்யேஷः ஆத்மேத்யேவ உபாசீத பிரம்மதசா பிரம்மதாசா பிரம்ம இமே கிதவஹ இதி ச சர்வஜீவாத்ம வியாபித்வேன அபேத வியபதேசாச்ச உபயः வியபதேச அவிரோதேன பரமாத்மா அம்சः ஜீவாத்மா இது அபிபகந்தவியம். சரி, ஒரு சில வாக்கியங்கள் ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் பேதம் இருக்கிறா போல சொல்கிறது, ஒரு சில வாக்கியங்கள் ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் அபேதம் இருக்கிறா போல சொல்கிறது. அப்போ என்ன பண்ணுவோங்க? வேத வாக்கியங்களும் இருக்குது, அபேத வாக்கியங்களும் இருக்குது. எதை எடுத்துக்கிறது? சந்தேகம் வருமா இல்லையா? பூர்வம் பிரதிபாதித்தானி இமானி வாக்கியானி வேத வாக்கியானி, இது வரைக்கும் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் எல்லாமே வேத வாக்கியங்கள், இனிமேல் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே அபேத வாக்கியங்கள். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தயோரேவ, அப்படிப்பட்ட அந்த ஜீவ பரமாத்மாவிற்கு மத்தியிலே, பிரதி பங்கி பாருங்கோ, ஜீவ பரமாத்மாவிற்கு மத்தியிலே தயோரேவ தத்துவம், அதாவது இப்படி ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் பேதம் உள்ளதாக சொல்லப்பட்டதான அவர்கள் இருவர்களுக்கு நடுவிலேயே தத்துவமசி அயமாத்மா பிரம்ம யோசௌ சோஹம் யோஹம் சோசௌ, இப்போது தத்துவமசின்னு இருக்குது. இது அபேத பிரதிபாதகமான ஒரு வாக்கியம். நீங்களாக இருந்தாலும் அபேத பிரதிபாதகம் தான் சொல்லி ஆகணும், அத்வைதிகளாக இருந்தாலும் அபேத பிரதிபாதகம் தான் சொல்கிறா. அப்படி இருக்கும்போது அபேதத்தை வெளிப்படுத்தக்கூடிய தத்து தொம் அசி, நீ அந்த பிரம்மமாக ஆக கடவாய். அயம் ஆத்மா பிரம்ம, பரிதிருஷ்யமானம் இந்த ஆத்மாவானது பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுறது. யோசௌ சோகம் அப்படின்னு இருக்குது. யோசௌ சோகம், இப்போ யோசௌ அப்படின்னு சொல்லும்பொழுது எவனோ இவன் அவன்தான், உபாசனம் பண்ணக்கூடியதான ஜீவனே பரமாத்மா. யோகம் சோசௌ, யார் உபாசனம் பண்ணி கொண்டு இருக்கின்றேனோ நான் அவன்தான், நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவன் என்ன சொல்கிறான்? நான் தான் ஜீவன்றான். இவன் என்ன சொல்கிறான்? நான் தான் பிரம்மன்றான். ஓ அத்த யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யஹ அசௌ அந்யஹ அகம் இதி நச வேத அந்யஹ அஸ்மீதி அந்யஹ அகம் அஸ்மீதி நச வேத. அப்போது அத்த பிறகு
யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, எவனொருவன் பரமாத்மாவை உபாசிக்காமல் மற்ற தேவதைகளை உபாசித்து கொண்டிருக்கின்றானோ அவன் அந்யா அசௌ அந்யா அகம் அஸ்மீதி, நான் வேறு அவன் வேறு என்பதை பரமாத்மாவை நான் வேறு, அந்யா அஹ அசௌ, என்னை காட்டிலும் அவன் வேறுபட்டவன், அவனை காட்டிலும் நான் வேறுபட்டவன் என்கிற நசவேத அப்படின்றதை தெரிந்து கொள்ளாதவனாக இருப்பான். அகிருஷ்ணோ கேசா, அப்படிப்பட்டவன் ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. அகிருஷ்ணா ஆத்மேத்திய உபாசித்த, இது வாக்கியம். ஆத்மா பரமாத்மா இத்தியேவ உபாசித்த, பிரம்மதசா பிரம்மதாசா பிரம்மேமே கிதவாக, அதாவது பிரம்மத்தை சேர்ந்தவர்கள், பிரம்மத்திற்கு தாசபூத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரம்ம இமே கிதவாக, கிதவாகனா கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறபடினால சர்வ ஜீவாத்ம வியாபித்வேன அபேத வியபதேசாச்ச, இப்படியெல்லாம் அபேதமானது வியபதேசமாக இருக்கிறபடினால், அபேதமாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலையும் உபயோகோ வியபதேச அவிரோதேன, பேதமும் சொல்லப்பட்டிருக்கிறது அபேதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதத்திற்கு விரோதமில்லாமல் அபேதத்தையும், அபேதத்திற்கு விரோதமில்லாமல் பேதத்தையும் நயனம் பண்ணிட்டு போகணும். பரமாத்மா அம்சா ஜீவாத்மா, பரமாத்மாவிற்கு அம்சமாக இருக்கக்கூடியவர் ஜீவாத்மா அப்படின்னு அபியுபகந்தவியம் அப்படின்னு அம்சாதிகரணத்தை ந கேவலம் நியாயசித்தமிதம், வெறுமை தர்க்கத்தை கொண்டுலாம் நாங்கள் சொல்லலை, சுதி வாக்கியங்களை கொண்டு பிரமாணபூர்வகமாக பேத வாக்கியங்களையும் நயனம் பண்ணுறோம், அபேத வாக்கியங்களையும் நயனம் பண்ணுறோம். எப்படின்னா கடக ஸ்ருதிகளை கொண்டு நாங்கள் நயனம் பண்ணுகின்றோம், வெறும் தர்க்கத்தின் அடிப்படையில் கொண்டு இதை நாங்கள் தெரிவிக்கவில்லை அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக, மிகப்பெரிய அதிகாரம் இது, ஸ்ரீபாஷ்யத்தில் ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் ச அம்சத்துவ முக்தம் ஜீவாத்மனா, ஜீவனுடைய அம்சத்துவம் பரமாத்மா அம்சி என்றும் ஜீவன் அம்சம் என்றும் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் ஸ்பஷ்டமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கன்னா பாதோஸ்ய விஸ்வா பூதானி, அவனுடைய ஒரு பகுதியாக புருஷ சூக்தத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கு. மமைவாம்சா ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, என்னுடைய அம்சமாக பரிதிருஷ்யமான சேத்தனாத்மக ஜெகத்து, இந்த ஜீவபூத சனாதனா எல்லோருமே என்னுடைய அம்சமாக இருக்கிறார்கள். அம்சத்துவம் அப்படின்னா என்ன சுவாமி? அம்சம்னு சொல்கிறீங்களே, அந்த அம்சம்னா என்னென்னா, முதல்ல அம்சம்னா ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கணும். அம்சத்துவம் நாம ஏக வஸ்துத்வ ஏகதேசத்துவம். அம்சம்னா என்ன அர்த்தம்? ஒரே வஸ்துவாக ஓரிடத்திலே இருப்பது, அதுதான் அம்சம். அதனுடைய அம்சம் இது, அம்சாம்சி பாவம்னா இது, அதனுடைய அம்சம் இது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவாக ஓரிடத்திலேயே இருப்பது என்பது அம்சம். நாமரூப விபாகாத்து பிராக்கு சூக்ஷ்மமாக ஓரிடத்திலேயே இருக்கக்கூடியது. ததா சதி உபயோகோ ஏகவஸ்துத்வேன விசேஷா ந ஸ்யாதிதி ஆசங்கிய பிரகாஷாதிவத்து நைவம் பரா இது பரிஹரதி. அப்போது அம்சத்துவம்னா ஏகவஸ்து ஏகதேசத்துவம் அப்படின்னு சொன்னால் ஓரிடத்திலேயே ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், உபயோகோ ஏகவஸ்துத்வேன விசேஷா நஸ்யாத், இரண்டும் ஒரே வஸ்துவாக இருந்தால் எந்த விதமான விசேஷமும் இல்லையே அப்படின்னு சொல்லப்படுறதே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பிரகாஷாதிவத்து நைவம் பரஹான்னு ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தில் சொல்கிறார், அந்நிய விசேஷனதா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்னு அக்னி வியக்தி குண்யாத்மனः பிரதி பிரகாஷ ஜாதி குண சரீரானாம் யதாஹி அம்சத்வம் ஏவம் பரமாத்மானம் பிரத்யேகாத்ம சரீரகம் பிரதி பிரத்யேகாத்மனः அம்சத்வம். திருஷ்டாந்தத்தோடு நிரூபிக்கிறார் இந்த இடத்துல பாஷ்யக்காரர். அந்நிய விசேஷனதா, இப்போது விசேஷனதா மற்றொரு விசேஷணங்களை கொண்டதாக இருக்கக்கூடியதான திருஷ்டாந்தம் இது. ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டானு அக்னி வியக்தி குண்யாத்மனா பிரதி குண்யாத்மன பிரதி
இப்போது ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்போது ஒரு விளக்கு எரிகிறது. விளக்கு எரியும் பொழுது சுஜாதா கேளுங்க. அது அம்சத்துவம் நாமன்னு சொல்லட்டுமா? சரி, அம்சத்துவம் நாம ஏக வஸ்து ஏகதேசத்துவம் அப்படின்னு பங்கி. இந்த பங்கி பார்த்துட்டு இல்லையா? இருங்க. அம்சத்துவம் அப்படின்னா ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடியது. அம்சத்துவம்னா லோகத்தில் என்ன விவகாரம் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு கேட்குறான். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது பாஷ்யக்காரர் சொல்கிறார், அம்சத்துவம்னா அம்சாம்சி பாவத்தை பிரித்து பார்க்க முடியாது. அம்சாம்சி பாவம்னா பகுதி, ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. இப்போது இந்த ஒரு சில ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டியிருப்பா. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒரு ஒயிட் பேப்பர், அது என்ன பேப்பர்லாம் எனக்கு தெரியாது, இந்த கடையிலலாம் பார்த்துருக்கேன் நான். மேலே ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டியிருப்பான். இப்போ அந்த ஸ்வீட்டினுடைய ஒயிட் பேப்பர் வந்து அம்சம். அது பிரித்து எடுத்து தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, சேர்த்து தான் சாப்பிட்ணும். தனியாக அந்த ஒயிட் பேப்பரை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்லாம் தெரியாது. அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வரும். அது மாதிரி ஏதோ ஒட்டியிருப்பாள். இப்போ பாருங்களேன், ஏக வஸ்து அந்த ஒரு ஸ்வீட்டோடு சேர்ந்துருக்க அந்த வஸ்து சேர்ந்து தான் இருக்குது, தனித்தனி வஸ்து கிடையாது. ஆக்சுவலி பார்த்தா அந்த ஒயிட் பேப்பர்ன்றது தனி, அந்த சில்வர் பேப்பர் கோட்டிங் பேப்பர்ன்றது தனி, அந்த ஸ்வீட்டுன்றது தனி. புரியுறதா? இப்போ ஏக வஸ்து, ஏக வஸ்துத்துவம் புரிந்த இப்போ ஏகதேசத்துவம், ஒரே வஸ்து, ஒரே வஸ்து, ஏகதேசத்துவம். ஏகதேசத்துவம்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அந்த கண்ணாடி போட்டிக்குள்ளே ஒரு இடத்துல தான் இருக்கும், அது தனித்தனியாக இருக்காது. இப்போது இதுதான் அம்சத்துவம். இந்த ஸ்வீட்டினுடைய அம்சத்துவம் அந்த சில்வர் கோட்டிங் பேப்பர் இல்லையா? இப்போ புரிந்த அம்சத்துவம்னா என்னென்னு, ஏகவஸ்து ஏகதேசத்துவம். இப்போது உடனே ஒரு கேள்வி கேட்குறான், ததா சதி உபயோக ஏகவஸ்துத்வேன விசேஷான சியாத். அப்போது ரெண்டும் ஒரே வஸ்து அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான விசேஷமும் இல்லையே. இப்போது ரெண்டும் தனித்தனியான வஸ்து, ஸ்பஷ்டமாக தெரியும். அந்த கோட்டிங் வேறு, அந்த ஸ்வீட்டு வேறு. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு இந்த காஜு கத்திரி தானே, இந்த காஜு கத்திரி மேலே தான் ஒட்டியிருப்பாரு. அப்போது தனித்தனியான வஸ்துன்னு சொல்கிறதுல எந்த விதமான, ஒரே வஸ்துன்னு சொல்கிறதுல எந்த விதமான விசேஷமும் இல்லையே. வாஸ்தவமாக பார்த்தா ரெண்டு வஸ்து தானே அது, தானாகவே பார்த்தா ரெண்டு வஸ்து தானே அது. இங்கே எங்கே அம்சம் வந்தது, இங்கே எங்கே அம்சி வந்தது, இங்கே எங்கே ஏகவஸ்துத்துவம் வந்தது, ஏகதேசத்துவம் எங்கே வந்தது? எதுவுமே வரலையே. உங்கள் திருஷ்டாந்தத்துலேயும் வரல, தார்ஷ்டாந்திகத்துலேயும் வரலன்னு ஒரு கேள்வி. புரியுறதா உங்களுக்கு? இப்போ இந்த கேள்வி புரிந்தா? பரமாத்மா வேறு, அத்வைதி கேட்குறாரு, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு, ஸ்பஷ்டம். இந்த லக்ஷணத்தை வச்சுன்னு பார்க்கும்போது அம்சஸ்ய லக்ஷணம் கிம், அம்சத்துவம் நாம கிம் அப்படின்னு கேட்ட உடனே ஏகவஸ்துத்வாத்து ஏகதேசத்துவம், ஏகவஸ்துத்வ ஏகதேசத்துவம் அப்படின்னு சொன்னான். அப்போ ஏகவஸ்துத்வம் அங்கே இருக்கா? இல்லை. ஏகதேசத்துவம் அங்கே இருக்கா? இல்லை. திருஷ்டாந்தத்துலேயும் இல்லை. அப்போ தார்ஷ்டாந்திகத்தில் பாருங்க, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு. உங்கள் சித்தாந்தப்படி ஏகவஸ்துத்துவமும் இல்லை, ஏகதேசத்துவமும் இல்லை. ரெண்டுமே உங்கள் சித்தாந்தப்படி எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே இடத்துல இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நமக்குள்ள அந்தராத்மா பகவான் தானே. இப்போ நீங்கள் சாதாரணமாக பாருங்களேன், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில் எப்போ ஜீவன் வேறு பரமாத்மா வேறேன்னு சொல்லிட்டீங்களோ, ஜீவன் வந்து இகலோகத்தில் இருக்கக்கூடியவன், பரமாத்மா கர்ம சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியவன். பரமாத்மா கர்ம சம்பந்தம் இல்லாதவன். இகலோகத்தில் ஸ்வேட்சையாக அவதாரம் பண்ணுறான் வேணால் சொல்லாமோ தவிர அவன் வந்து இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவன்றது கிடையாது இல்லையா? முதல்ல சாதாரண பேதம்னு சொல்லிட்டாலே இவன் வேற அவன் வேறன்னு ஏற்படுறதா இல்லையா? இப்போ அபேதத்துக்கு அப்புறமா வரோன்றார் அவர்.
இந்த கேள்வியே பேதத்தில் தான் கேள்வி. ஓகே. பேதத்தில் தான் இந்த கேள்வி கேட்குறாரு அவர். நல்ல விஷயம், பேதத்தில் தான் கேள்வி கேட்குறாரு. பேதத்தில் கேள்வி கேட்டு உபயோகம் ஏகவஸ்துத்வேன விசேஷா நஸ்யாத் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு அப்படி ஆசங்கிய அந்த கேள்வியை கேட்டு பாஷ்யக்காரர் பதில் சொல்கிறார், சூத்திரக்காரர் பதில் சொல்கிறார், பிரகாஷாதிவத்து நைவம் பரஹா அப்படின்னு ஒரு சூத்திராங்க. இது பரிஹரதி அப்படின்னு பரிகாரம் சொல்லிட்டு அந்நிய விசேஷணத்தா இதான் திருஷ்டாந்தம். அந்நிய விசேஷணத்தா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான் அக்னிவியக்தி குண்யாத்மனா பிரதி பிரகாஷ ஜாதி குண சரீரானாம் யதாஹி அம்சத்துவம். இங்கே பாருங்கள், அந்நிய விசேஷணத்தா வேறு சில விசேஷணங்களை உடையதாக இருக்கக்கூடியதான. இப்போது ஒரு விளக்கு எரியிறது, இதுதான் சொல்ல வந்தாடிய. ஒரு விளக்கு எரியிறது, விளக்கினுடைய இப்போ பாருங்க, அகல் வேற, எண்ணெய் வேற, திரி வேற, அதனுடைய இந்தனம் அதாவது என்ன சொல்கிறது எரிபொருள் அப்படின்றது வேற, அதிலேருந்து வரக்கூடியதான அக்னி ஜுவாலை வேற, அதிலேருந்து வரக்கூடியதான ஒளி வேற, பிரகாசம்ன்றது வேற. இப்போ இவ்வளோ விசேஷணங்கள் இருக்குது. விளக்கு எறியறதுன்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா? விளக்கு எறியறதுன்றது தான் உங்களுடைய விவகாரம். எத்தனை இருக்குது? அகல் தனியாக இருக்குது, எண்ணெய் தனியாக இருக்குது, திரி தனியாக இருக்குது, அக்னி ஜுவாலை தனியாக தெரிகிறது. அந்த அக்னி ஜுவாலையின் மூலமாக பிரகாசம் தனியாக தெரிகிறது, ஒளி என்பது தனியாக தெரிகிறது. இங்கே பாருங்க, அந்நிய விசேஷணத்தா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்னு பல விசேஷணங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்னு. இப்போ பிரகாசத்துவம்னு எங்கே வருது? அகல்லையா வருது? எண்ணெயிலையா இருக்குது பிரகாசத்துவம்? திரியிலையா இருக்குது பிரகாசத்துவம்? இல்லையா? சொல்கிறீங்களா இல்லையா? தனியாக அகல் இருந்தால் பிரகாசம் தெரியுமா? இப்போ பிரகாசத்துவம் தனி அகலில் இருக்கா? இப்போது விளக்கேற்றாமல் ஒரு அகல் இருக்குது, உபயோகம் இல்லாத ஒரு அகல் இருக்குது, அங்கே பிரகாசத்துவம் இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீர்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்தா போல் வச்சுட்டு நீங்கள் பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்னு அக்னிவியக்தி குண்யாத்மனா. அப்போது அந்த குணி என்னது? குணம். இதெல்லாம் எது குணங்கள்? பிரகாசத்துவம் அப்படின்றது அங்கே ஜாதி இல்லையா? ரூபம்ன்றது அங்கே குணம், ரூபம் வெளிச்சம்ன்றது அங்கே குணம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறா போல் அந்த அக்னி இருக்கோ இல்லையோ, ஜுவலிக்கிறதோ இல்லையோ ஜுவாலை, அதை வச்சுண்டு பிரகாஷ குண ஜாதி குண விசிஷ்டானாம் சரீரானாம் யதாஹி அம்சத்துவம். அப்போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அம்சாம்சி பாவத்தை சொல்கிறீங்க. அம்சம் இதெல்லாம் பிரகாசத்தை உடைய, பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாமே அம்சம். அம்சி எது? அக்னி. அம்சம் அக்னி, அம்சி அக்னி. அதே மாதிரி ஏவம் பரமாத்மானம் பிரதி ஆத்மசரீரகம் பிரதி பிரத்யேகாத்மனா அம்சத்துவம். அதை மாதிரி அக்னிஸ்தானத்தில் பிரத்யேகாத்மா, அது அக்னிஸ்தானத்தில் பரமாத்மா. இந்த பிரகாஷ ஜாதி குணங்கள்லாம் சொன்னீங்க பாருங்க, அந்த ஸ்தானத்தில் ஜீவன். பிரத்யேகாத்மனா அம்சத்துவம். ஏவம் அம்சத்வே யத் ஸ்வபாவः அம்சபூதः ஜீவः நைவம் அம்சி பரமாத்மா சர்வத்திர விசேஷண விசேஷயோः ஸ்வரூபஸ்வபாவ பேதாத். அப்போ ஏவம் அம்சத்வே, ஏவம் இது மாறி ஏவம் அம்சத்வே. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நான் இதை மறுபடியும் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். நான் இந்த அந்நிய விசேஷணத்தா ஏகஸ்வபாவ பிரகாஷ ஜாதி குண சரீர விசிஷ்டான்லேருந்து நாளைக்கு அடுத்தால சொல்கிறேன். இல்லைன்னா இதுலேருந்தே சொல்கிறேன்ல, அம்சத்துவம் நாம ஏகவஸ்து ஏகதேசத்துவம் வரைக்கும் நாளைக்கு சொல்கிறேன். இதோடு இருக்கட்டும் இன்றைக்கி. நான் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.